10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. இந்த மாதிரி கிராமங்கள்ல இருந்து வந்து இன்ஜினியரிங் படிக்கிற 4 ஹீரோஸோட கதை தான் இது. இவங்க தான் நம்ம ஹீரோஸ். இவங்க ஏன் ஹீரோஸ்னா கதையில ஹீரோயின்ஸ் கிடையாது. ஃபார்மர்ஸ்ல இருக்கனால இன்ஃபோசிஸ்லயோ விப்ரோலையோ செலக்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்காதுங்க. சொல்ல முடியாத அளவுக்கு அரியர்ஸ் வச்சிருக்காங்க. இவங்க 4 பேரும் லயோலா காலேஜில் நடந்த கல்ச்சுரல் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி 50,000 rupees வின் பண்ணாங்க. அதுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணாங்க, அந்த 50,000 எப்படி செலவு பண்ணாங்க பார்ப்போம். இவன் தான் இலக்கியம். எதுக்காக வர்றான்? அட எல்லாம் அந்த வடைக்கு தான். இந்த மாதிரி வடைக்கு ஓடுறதுனாலையோ வாடனுக்கு தெரியாமல் கட்டில் அடியில் தூங்குறதுனாலையோ இவனை காமெடி பீஸ்ன்னு நினச்சிடாதீங்க. சில சமயம் நல்லா கவிதை கூட எழுதுவான். எங்க பாசமா அன்பா கவிதை ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். கவிதையா? மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளர்ந்த விழிவண்ணமே. இது பாசமலர் போட பாட்டுங்க. இன்னொரு கவிதை கேட்குறீங்களா? ரோஸு 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 அழகான ரோஸ். போதும் போதும். பேப்பர் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க? ஒரு 1/2 கியர் வாங்கியிருப்பேன். இன்னும் 1 கியர் தேவைப்படும். இவன் தான் ராஜா, நம்ம செகண்ட் ஹீரோ. மனசுக்குள்ள இளையராஜான்னு ஒரு நினைப்பு. பிரின்சிபலை பார்த்து ஓடுறவங்களோட இவன் பாட்டை கேட்டு ஓடுறவங்க தான் அதிகம். ஏன்னா இவனுக்கு எல்லாமே பாட்டு பாட்டு பாட்டு. எப்போ பார்த்தாலும் பாடி சுற்றி இருக்கவங்களை தெரிச்சு ஓட வைக்கிறது தான் இவன் வேலை. இன்னைக்காவது வெயில் ஓவரா அடிச்சதுன்னா அவ்வளோதான். என்னங்க எல்லாம் ஓவராயின்னு பார்க்குறீங்களா? நான் நல்லா பாடுவேங்க, ஆனால் இவங்க தான் கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் வேணா ஒரு பாட்டு கேளுங்களேன். ஆலமர பள்ளிக்கூடம் ஆக்ஸ்போர்டா மாறணும், நம்ம அனுபவிச்ச மிச்சம்தான் ஆண்டவனுக்கு படைக்கணும் தாய் பேச்சை. ஹலோ ஹலோ, எங்கேங்க போறீங்க? நில்லுங்க, ஒரு பாட்டை கேட்டு. இவ்வளோ கேஷுவலாக ப்ரீஸியாக உட்காந்துருக்கானே, இவன் தான் அருமை பிரகாசம், கிட்டரிஸ்ட். புது டியூன் கம்போஸ் பண்ணணும் ரொம்ப நாளாக கனவு. கனவுலையாவது டியூன் கம்போஸ் பண்ணலான்னு நல்லா தூங்கிடுவான். எங்க ஒரு டியூன் வாசிங்க. டியூனா? நேத்தான் கம்போஸ் பண்ணேன்.
இவன் தான் செல்வம், வெறித்தனமான வெயிட் லிஃப்டர். காலேஜில் பாதி நேரம் ஜிம்மில் தான் இருப்பான். பல்லு விளைக்கிறானோ பரீட்சைக்கு படிக்கிறானோ இல்லையோ, எதையாவது தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணுவான். ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கள பேரில் சில சமயம் இப்படியும் பண்ணுவான். பார்ட்டிசிபேட் பண்ண இந்த 4 பேரில் செல்வம் வெயிட் லிஃப்டிங்கில் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடித்ததுலையும் இலக்கியன் இலங்கை தமிழீழ சிறுவர்களுக்காக எழுதிய கவிதையினாலையும் தான் இந்த 50,000 உங்களுக்கு கிடைச்சது. அந்த கவிதையிலிருந்து ஒரு தொகுப்பு. நம் சாதி முட்டுக்கள், நம் தமிழ் சாதி முட்டுக்கள், தரையில் கிடப்பது கல்லா அல்லது கைவர் வீசிய கன்னி வெடியா என்ற அச்சத்துடன் வளர்ந்த முட்டுக்கள், இதில் விரித்து மலரும் முன் வீறு பிடுங்கி நம் தேசம் வீசப்பட்ட முட்டுக்கள், நம்மை நம்பி நம் வீட்டு தோட்டத்தில் புதிதாய் நட்டு வைத்த சின்னஞ்சிறு முட்டுக்கள், இவர்கள் இருக்க இடமளித்தோம், உண்ண உணவளித்தோம், இவர்கள் தலைக்க வாழ்வில் மலர கல்வி அளிப்போம், அதை தடையின்றி வருவோம் என்று தயங்காமல் தருவோம். இந்த பணத்தை இவங்க எதுக்காக செலவு பண்ணாங்க? இலங்கையிலிருந்து எவ்வளவோ மக்கள் அகதியில தமிழ்நாட்டுக்கு வராங்க. அதில் நிறைய பேர் குழந்தைங்க. அப்பா அம்மாவை இழந்து குடும்பத்தை இழந்துட்டு எத்தனையோ சிறுவர்கள் அகதியில இங்கே வராங்க. அவங்க துப்பாக்கி சூட்டில் கை கால்களை இழந்தா பரவாயில்ல, இங்கே வந்து கல்வி இழக்கக்கூடாது. இவங்களுக்காக மட்டுமே சென்னையில் ஒரு கல்வி இயக்கம் இருக்கு. அந்த குழந்தைங்களோட கல்வி செலவுக்கு தான் நம்ம பசங்க இந்த 40,000 கொடுத்துருக்காங்க. இந்த 40,000 ஏதோ ஒரு வகையில் இந்த குழந்தைங்களோட கல்வி செலவுக்கு பயன்படும். இவங்களுக்கு நம்ம பண்ணாமல் வேற யாருன்னு பண்ணுவாங்க? ஏய், இன்னும் 10,000 இருக்கே, என்னடா பண்ணலாம்? நம்ம 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லைடா.